إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. அன்பிற்கினிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மேலும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற மதரசத்துல் முனீஃபி என்கின்ற அரபிக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, இவ்வாண்டு ஆலிமா பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்பதற்குரிய சான்றிதழை பெறுவதற்காக காத்திருக்கின்ற ஆலிமாக்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமிய கல்வி தொடர்பான ஒரு சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். அல்லாஹ்வும் ரசூலும் கண்டிப்பாக கற்றே தீர வேண்டும் என்று சொன்ன ஒரே கல்வி உலகத்தில் உண்டுமானால் அது இஸ்லாமிய கல்வி, இறையியல் கல்வி, இறைவனை பற்றி அறியக்கூடிய கல்வி. இதை கண்டிப்பாக கட்டாயமாக கற்றாக வேண்டும் என்று மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இறையியல் கல்வி என்றால் இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் இஸ்லாம் நமக்கு என்னென்ன கடமைகளை போதித்திருக்கிறது என்பதை பற்றியும் மர்மை கோட்பாடுகளை பற்றியும் இவற்றையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய கல்வி, அதுதான் இஸ்லாமிய கல்வி, இறையியல் கல்வி. அதற்காக மற்ற கல்வியை மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, ஜுவாலஜி, பயாலஜி போன்ற கல்விகளை கற்கக்கூடாது என்று இஸ்லாம் அதற்கு தடையாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் தெரிந்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட கல்வி ஒன்று மார்க்கத்தில் இருக்குமானால் அது இறையியல் கல்விதான். இந்த கல்வியைத்தான் கூடுதலாக தாய் இறைவா என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறான். குர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியினர் கூறுகிறார், இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்தித்தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய கல்வியை பற்றிய நாலேஜை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு கல்வி இந்த இஸ்லாமிய கல்வி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறெந்த கல்வியையும் எனக்கு அதிகப்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. இஸ்லாமிய கல்வி எனக்கு அதிகப்படுத்தித்தா என்று கேட்குமாறு தான் அல்லாஹ் சொல்கிறான். வேறு எந்த கல்வியை பற்றியும் எனக்கு இது அதிகமாகத்தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அதையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருப்பான் என்று சொன்னால், அவர்கள் வேறு துறை சார்ந்த கல்விகளையும் பற்றி பேசியிருக்க வேண்டும். வேறு துறை சார்ந்த கல்விகளை ஆழமாக அதனுடைய நுணுக்கங்களோடு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களா? அவ்வாறு கற்றுத் தருவதற்காகத்தான் அவர்கள் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்களா? இறை தூதருடைய பணி என்ன? அவர்கள் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லும் போது, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுத்தருவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதுதான் இறை தூதர்களுடைய பணி. இறை தூதருடைய வழியில் நின்று செயல்படக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களுடைய பணி. மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை நாம் கண்டிப்பாக உணர்ந்தாக வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய பார்வை, மக்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய சிந்தனை எல்லாமே இப்போது எதில் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எதில் குவிந்து கிடக்கிறது என்று சொன்னால், துன்யாவை பற்றிய, அதாவது உலகாதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்கு எத்தனை முயற்சிகளை வேண்டுமானாலும் செய்வதற்கு மனிதன் தயாராக இருக்கிறார். உலகாதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வி என்று சொன்னால் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்கிறார்களே, அதாவது தொழில் தொடர்பான கல்விகள், தொழில் சார்ந்த கல்விகள். மருத்துவம் என்பது ஒரு தொழில் சார்ந்த கல்வி, பொறியியல் என்பது ஒரு தொழில் சார்ந்த கல்வி. இந்த மாதிரி தொழில் சார்ந்த கல்வியை கற்பதில்தான் நம்மவர்களுடைய சிந்தனை நோக்கம் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் ஆர்ட்ஸ் படிப்பு கூட குறைந்து விட்டது. ஆர்ட்ஸ் படிப்பு என்று சொன்னால் கலை, கலை தொடர்பான BA, MA இது மாதிரியான படிப்புகள் எல்லாம் கூட குறைந்து விட்டது. என்ன, இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் கிடையாது, தொழில் சார்ந்த படிப்புகள் கிடையாது. இதை படிக்கிறதுனால பெரிய அளவில் சம்பாதிக்கவும் முடியாது, பெரிய அளவில் நாம முன்னேற முடியாது பொருளாதார ரீதியாக என்பதனால் வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கடன் பெற்றாவது, வங்கியில் கடன் வாங்கியாவது, வட்டிக்கு வங்கியில் கடன் வாங்கியாவது தன்னுடைய பிள்ளையை இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல சேர்த்து விட்டு அவர்களை எப்படியாவது படித்து முடித்து ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் ஒரு 5% அக்கறையாவது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஒரு இஸ்லாமிய கல்வியை, இறையியல் கல்வியை கற்ற ஒரு அறிஞனாக, ஒரு பெண் ஆலிமாவாக வர வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு தாகம் உள்ளவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மற்ற கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் ஒரு சிறிய பகுதியாவது இந்த கல்வியை, இறைவனை பற்றிய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்பதில் நம்முடைய ஆர்வம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிறான். தோளில் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னவென்றால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் இறைவனை பற்றிய மார்க்கத்தை அறிந்து அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பை தாங்கி இருக்கிறது. அந்த பொறுப்பை யாரும் தட்டி கழிக்க முடியுமா? இறைவனுடைய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய மார்க்கத்தை பற்றி நாம் முதலில் தெளிவு பெற வேண்டும். நாம் தெளிவு பெற்று பிறகு அதை அமல்படுத்தி அடுத்து மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான். இன்று மக்கள் எல்லாம் உலக ஆதாயத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து கூட செல்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை துறந்து பிரிந்து சென்றாவது பொருள் திரட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை செல்வதற்கு தயாராகி விடுகின்றார்கள்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பது கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார் சூரத்து தௌபாவில் 9வது வசனம். அநேகமாக எல்லா கல்வி கூடங்களிலும் இந்த வசனத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம் சமுதாயம் படித்துணர வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேறு ஊருக்கு செல்ல வேண்டும், நாடு துறந்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவ்வாறு எல்லாருமே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லல. அப்படி கிளம்பி செல்வது நல்லதும் அல்ல, அவ்வாறு செல்வது கடமையும் அல்ல. பிறகு என்ன செய்ய வேண்டுமா? ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். லியதஃபக்கஹு ஃபித்தீன் நன்றாக கவனிக்க வேண்டும். மார்க்க அறிவை பெறுவதற்காக ப்ரொஃபஷனல் கோர்ஸை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசல. மார்க்க சம்பந்தமான அறிவை பெறுவதற்காக ஒரு ஊரில் ஒரு சிறிய குழு, ஒரு சாரார், ஒரு சிலர் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? அதற்கு தயாராக வேண்டாமா? அவ்வாறு சென்று இறைவனுடைய மார்க்கத்தை கற்று வலியுன்விரு கௌமஹும், தன்னுடைய ஊருக்கு வந்து தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வை, அது பற்றி எச்சரிக்கையை தர வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கேள்வி, அல்லாஹ் எழுப்பக்கூடிய கேள்வி. இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லம் யஹ்தரூன். மார்க்க கல்வியை வெளியூருக்கு சென்று கற்று தேர்ச்சி பெற்று கற்ற கல்வியின் அடிப்படையில் தானும் செயல்பட்டு அதை மற்றவர்களுக்கு, அதாவது தன்னுடைய ஊரை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்க கல்வியை பயன்படுத்தக்கூடாதா, பயன்படுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புகின்றான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனையோ தியாகங்களை மேற்கொள்கிறோம், எத்தனையோ சிரமத்திற்கு மேல் சிரமம், கண் விழிக்கின்றோம், உறங்க வேண்டிய நிலையில் நேரத்தில், ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில், நித்திரையில் நிலை கொள்ள வேண்டிய நேரத்தில் விழித்திருக்கிறோம். ஷிஃப்ட் ஒர்க் பண்றோமா இல்லையா? விழித்திருக்கிறோம். எதற்காக விழித்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வயிற்று பிழைப்பை பார்ப்பதற்காக, நம்முடைய வயிறு நிரம்ப வேண்டும், இந்த உடலில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய உயிருக்காக, நம்முடைய பசியை போக்குவதற்காக, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்களுடைய பசியை போக்குவதற்காக அயராது பாடுபடுகின்றோம். எவ்வளவு உழைக்கின்றோம். அந்த உழைப்பில் ஒரு சிறிய பகுதியை, அந்த தியாகத்தில் ஒரு சிறிய அம்சத்தை, மார்க்கத்தை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு நம்மில் பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இது கவலையோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா இடத்திலும் நிலைமை இதுதான். மார்க்க கல்வியில் நம்முடைய சகோதரர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். முறையாக இஸ்லாமிய கல்வியை, இறையியல் கல்வியை பயிற்றுவிப்பதற்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கல்வியை சொல்லித் தருவதற்காக உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வி ஸ்தாபனங்களில் நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேர் போய் படிக்கிறார்கள்? ஏன்பா அவனுடைய பிள்ளை இந்த மாதிரி மார்க்க கல்வியை கற்கிறதுக்காண்டு சேர்க்கல அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கிட்ட வரக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? முதல் ஆட்சேபனை என்னவென்று சொன்னால், இதை படித்தவன் என்ன செய்ய போறான் கேட்கிற கேள்வி. இதை படித்தவன் என்ன செய்ய போறான் என்றால், மார்க்க கல்வியை பயில்வதாக இருந்தால் கூட அதிலும் உலக ஆதாயம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். உலக ஆதாயத்திற்காக மார்க்க கல்வியை படிக்கக்கூடாது. மார்க்க கல்வியை ஒருவன் உலக ஆதாயத்திற்காக படித்தால் அதன் மூலமாக பணம் ஈட்ட வேண்டும், பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் எந்த நோக்கத்தில் ஒருவன் படித்தால் அந்த கல்வியனுக்கு பயன் தராது. பயன் தராது என்பது மாத்திரமல்ல, அவன் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக பார்க்கப்படுவான்.
அதை அல்லாஹ்வும் ரசூலும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காகத்தான் மார்க்க கல்வியை கற்க வேண்டும். மார்க்கத்தை கற்று அதை அமல்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்கிறார்கள். அழகான உதாரணம், நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு உதாரணம். புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி இது. ஒரு 3 வகையான மனிதர்களை பற்றி பேசுகிறார்கள். அவர்களை 3 வகையான நிலங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். 3 வகையான மனிதர்களை 3 வகையான நிலங்கள், நிலம் இருக்கிறா இல்லையா, நிலங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். நிலத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா நிலங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நிலத்திற்கு நிலம் வேறுபடுகிறது. எல்லா நிலங்களையும் பயிர் செய்ய முடியுமா? எல்லா நிலத்திலும் எல்லா பயிரையும் செய்ய முடியுமா? முடியாது. பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் உண்டு. இந்த நிலத்தில் இந்த பயிரைத்தான் செய்ய முடியும் எந்த நிலங்களும் உண்டு. இந்த நிலத்தில் எந்த பயிரையுமே விவசாயம் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட நிலங்களும் உண்டு. இவ்வாறு நிலங்களில் பல ரகங்கள் இருக்கிறது. இதில் 3 ரகங்களோடு 3 மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அதில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலம் என்னவென்று சொன்னால், அதாவது ஃபகான மின்ஹா நகியத்துன் கபிலத்தில் மா ஃபஅன்பத்தத்தில் கலா வல் உஷ்பல் கஸீர. அதாவது ஒரு நிலம் இருக்கிறது, நல்ல நிலம், நல்ல பக்குவமான நிலம். அந்த நிலம் என்ன செய்கிறது? மழை நீர் பெய்யும் போது அந்த மழை நீரை உள்வாங்கிக் கொண்டு அது புற்பூண்டுகளை முளைவிக்கிறது. அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? அது பயிர் செய்வதற்கு ஏற்ற பூமி. அது தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய, தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுள்ள ஒரு பூமி. அந்த பூமி பயிரையும் என்ன செய்யுது? உற்பத்தி செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பூமி. இப்படிப்பட்ட ஒரு நிலம் இருக்கிறது. அடுத்து இன்னொரு நிலத்தை பற்றி பேசுகிறார்கள். அது எந்த நிலம் என்று சொன்னால் பொட்டல் நிலம். பொட்டல் நிலம் என்று சொன்னால் அதில் என்ன செய்ய முடியாது? பயிர் செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் அது தண்ணீரை உள்வாங்கி வைத்திருக்கிறது, தண்ணீரை உள்ளுக்குள் தேக்கி வைத்திருக்கிறது. தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதற்கு உள்ளே இருந்து தண்ணீரை நாம் என்ன செய்யலாம்? போர் மூலமாகவோ அல்லது கிணற்றின் மூலமாகவோ வேறு ஏதேனும் வழிமுறைகளின் மூலமாகவோ தண்ணீரை எடுத்து என்ன செய்யலாம்? நம்முடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். குடிநீருக்காக வேண்டியோ அல்லது கால்நடைகளுடைய தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காகவோ அல்லது விவசாய தேவைக்காகவோ அந்த நீரை என்ன செய்யலாம்? எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்தில் என்ன செய்ய முடியாது? பயிர் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வகையான நிலம் இருக்கிறது என்று இன்னொரு நிலத்தை பற்றி பேசுகிறார்கள். அடுத்து இன்னொரு நிலத்தை பற்றி பேசுகிறார்கள். அது என்ன நிலம்? கட்டாந்தரை. கட்டாந்தரை என்று சொன்னால் என்னது? அது தண்ணீரை, மழை நீர் பெய்தால் அந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை உள்ளது அல்ல. தண்ணி உள்ள போகவே போகாது, தண்ணீர் அப்படியே அதில் நிற்காது, உள்வாங்கிக் கொள்ளாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டாந்தரை, அதில் புற்பூண்டுகளும் முளையாது. இப்படிப்பட்ட 3 நிலங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 3 மனிதர்களுடைய நிலைமையைத்தான் விளக்குவதற்காக இந்த 3 நிலங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காண்பிக்கிறார்கள். மனிதர்கள் 3 ரகங்கள். ஒரு ரகம் என்னது? அதாவது அல்லாஹ்வுடைய கல்வியை தான் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடியவர். அல்லாஹ்வுடைய கல்வியை தான் கற்று அமல் செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட அந்த ரகத்தை உடையவர்களை, இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்ல அந்த 3 நிலங்களில் முதலாவது நிலத்தோடு என்ன செய்றாங்க? ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அதாவது தண்ணீரை ஏற்றுக்கொண்டு அதில் என்னெல்லாம் விளையுது? புற்பூண்டுகள், பயிர் வகைகள் எல்லாம் முளைகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். யாரை ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? மார்க்க கல்வியை கற்று அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். மனிதர்கள் இன்னொரு வகையினர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், மார்க்க கல்வியை கற்று மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்கள். மார்க்க கல்வியை கற்று அதில் தேர்ச்சி பெற்று மற்றவர்களுக்கு அதை போதிக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களும் மக்களில் இருக்கிறார்கள். இவர்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது வகை நிலத்தோடு நினைச்சாங்க ஒப்பிடுகிறார்கள். அதாவது பொட்டல் நிலம். தண்ணீரை அதுல பயிர்கள் விளையாது, முளைக்காது. ஆனால் தண்ணீரை உள்வாங்கி வைத்துக் கொண்டு
தேவையான நேரத்தில் தேவையானவர்களுக்கு அது செய்யும், பயன்படும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு பேசுகிறார்கள். இன்னொரு சாரர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய கல்வியை கற்பதும் இல்லை, கற்றபடி செயல்படுவதும் இல்லை, அதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. இவர்களை தன் கட்டாந்தரையோடு நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த ஹதீஸை படிச்சிருக்கிறீங்களா? இந்த ஹதீஸை படிச்சிருக்கிறீங்களா? புகாரில யாரா படிச்சிருக்கிறீங்களா? இல்ல, படிக்கல. புகாரி தர்ஜுமா எல்லாம் வந்திருக்கிறது. 7 வால்யூம்கள் கொண்ட தர்ஜுமா வந்திருக்கிறது. புகாரியில், முஸ்லிமில் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் கித்தாபில் இடம்பெறக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு எந்த கல்வியை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்க கல்வியை பற்றி தான் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு فذلك مثل من فقه في دين الله ونفعه ما بعثني الله به فعلم وعلم ومثل من لم يرفع بذلك رأسا ولم يقبل هدى الله الذي أرسلت به என்று சொல்கிறார்கள். இதுதான் மார்க்க கல்வியை கற்று செயல்படக்கூடியவர்களுக்கும் அதை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களே அவர்களுக்கும், மேலும் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு முன்வராமலே இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கும் இதுதான் உதாரணம் என்று சொல்லி காண்பிக்கிறார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். இது மார்க்க கல்விக்கு சொல்லப்பட்ட உதாரணம் என்பதை ரொம்ப தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காண்பிக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மில் எத்தனை பேர் முதலாவது வகையை சார்ந்த நிலத்தவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் இரண்டாவது வகையை சார்ந்த நிலத்தவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் மூன்றாவது ரகத்தை சார்ந்த நிலத்தவர்களாக இருக்கிறார்கள்? யார் அதிகம்? நம்மில் யார் அதிகம்? நல்ல பக்குவமான நிலமா அல்லது பொட்டல் நிலமா அல்லது கட்டாந்தரையா? நம்மள யார் அதிகமாக இருக்கிறார்? கட்டாந்தரையில் தான் அதிகமாக இருக்கிறது. கட்டாந்தரை என்று சொன்னால் மார்க்க கல்வியை தானும் கற்பதில்லை, கற்றபடி செயல்படுவதும் இல்லை, மற்றவர்களுக்கு அதை கற்பித்து தருவதற்கு முன்வருவதும் இல்லை. டோட்டலா அவன் ஜாகிலா இருக்கிறான். ஜாகில மார்க்கத்தை பற்றி அறியாமை. இன்று எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பதே அறியாமைதான். இதற்கு முன்னால பேசிய மக்கள் எல்லாம், சகோதரர்கள் சில பேர் பேசினார்கள், பிள்ளைகள் பேசினார்கள், இந்த ஆண்டு பட்டம் பெறக்கூடிய ஆலிமாத்தை பேசினார்கள். பாருங்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த கல்வி சாலையில், இந்த மதரசத்தில் முனிஃபியில், இந்த கல்லூரியில் சேர்ந்து பயில்வதற்கு முன்னால் இப்படி பேசுவதை பார்த்துக்கிறீர்களா? நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இந்த பிள்ளைகள் மார்க்கத்தை கற்று அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? எப்படி இந்த பேசக்கூடிய ஆர்வம் அவர்களுக்கு வந்தது? பிள்ளைகளை பேசினாங்களா இல்லையா? இந்த ஆண்டு பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகள் பேசினார்கள். இந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய கல்வி சாலையில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற கடமை உணர்வை அவர்கள் மனதில் சுமந்திருக்கிற காரணத்தினால், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மார்க்க அறிவை சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போய் கொண்டிருந்தால் நிலைமை எங்கே போய் முடியும் தெரியுமா? நம்மை ஆளக்கூடியவர்கள், தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வருவார்கள் என்று சொன்னால் மார்க்க ரீதியான விவரங்கள் இல்லாதவர்களாக வருவார்கள். மார்க்கத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அதாவது மார்க்க கல்வியை நாம ஒரேடியா ஓரம் கட்டி விட்டோம் என்று சொன்னால், புறக்கணித்து விட்டோம் என்று சொன்னால், அதை கற்பதற்கு தயாராக நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் அதை அடுத்து உருவாகக்கூடிய மாபெரும் விளைவுகள் என்னது? நபி ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறார்கள். வயக்ஸுரல் ஜஹல், கியாமத் நாள் வரும்போது பல அடையாளங்கள் ஏற்படும். அந்த அடையாளங்கள் ஒரு அடையாளமாக என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அறியாமை அதிகரிக்கும், அறிஞர்கள் கைப்பற்றப்பட்டு விடுவார்கள், இஸ்லாமிய அறிவை தாங்கி இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் கைப்பற்றப்பட்டு விடுவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இறந்து போயிடுவாங்க. அவர்களால் அந்த கல்வியை கற்பதற்கு ஆர்வமுள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த நிலை தொடரும் போது அறியாமை மக்கள் மத்தியில் ஏற்படும். மார்க்கறிவு இல்லாதவர்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக வருவார்கள். பொறுப்புக்கு வந்த பிறகு அவர்களிடத்தில் மார்க்க தீர்ப்புகள் கேட்கப்படும். மக்கள் வந்து அவங்க தானே கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு போச்சு, இதுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்லுங்க
என்று நிஜமாக மார்க்க சம்பந்தமான விளக்கங்களை கேட்பார்கள். இவர்களுக்கு அதற்குரிய பதில்கள் தெரியாது. மார்க்கத்தை கற்றவன தெரியும், மார்க்கத்தை பற்றி கற்றிருக்க மாட்டார்கள், தெரியாது. இவர்கள் ஏருக்கு மாறாக எதாவது ஒன்று உணர்வார்கள், பதிலாக சொல்வார்கள். இதன் மூலமாக அவர்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த ஹதீசுகள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? மார்க்க கல்வி கற்பதனுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடிய வரிகள் தான் இப்போது நாம் சொன்ன இந்த வரிகள். இந்த முக்கியத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவிற்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என நமக்கு சொல்லி இருக்கிறதோ, இந்த முக்கியத்துவத்தை தந்து நம்மில் அந்த கல்வியை பயிலக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? நமக்கு ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிறார் என்று வையுங்கள். இது ஒரு 3 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். இந்த 3 ஆண் குழந்தைகளில் ஒரு குழந்தையாவது இந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு அனுப்பி வைக்கலாம் இல்லையா? இந்த 2 பெண் குழந்தையில ஒரு பெண் குழந்தையாவது மார்க்க கல்வியை கற்பதற்காக அனுப்பி வைக்கலாம் இல்லையா? பிறகு அதன் மூலமாக மற்ற பிள்ளைகள் அந்த மார்க்கத்தை அறிந்து செயல்படுறதுக்கு எவ்வளவு அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நாம் ஏன் பயன்படுத்துவதற்கு இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் அறிஞர்களுடைய பற்றாக்குறை, இஸ்லாமிய அறிஞர்கள் தாயிகளுடைய பற்றாக்குறை தமிழகம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மர்கஸ்களில் தாயிகள் இல்லாமல், இஸ்லாமிய அறிஞர்கள் இல்லாமல் அங்கு இமாமத்து செய்வதற்கும் அங்கு ஹுத்மா செய்வதற்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் இல்லாமல் மர்கஸ்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிஞர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது எப்படி? அது யாருடைய கையில் இருக்கிறது? அதற்கு யார் பொறுப்பு என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். அன்பார்ந்த சகோதரர்களே, கவலையோடு எண்ணி பாருங்கள். உலக ஆதாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு போதிக்கப்படக்கூடிய கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு சிறிய பகுதியாவது இந்த கல்விக்கு நாம் தந்து நம்முடைய பிள்ளைகளில் சில பேரை தேர்ந்தெடுத்து இந்த கல்வியை படிப்பதற்காக அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி கொஞ்ச நெஞ்சமா? அவர்கள் இறந்ததற்கு பிறகு கூட நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கும் துன்யாவுக்குள்ள தொடர்பெல்லாம் அவருக்கும் கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கும்போது அமல் செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், இந்த அமல்களை செய்கிறோம், அதற்கு நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது உயிரோடு இருக்கும் காலம் வரைதான். இந்த அமல்களை நாம் செய்யும் காலம் வரைதான் நமக்கு இதற்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் எப்போது நாம் இந்த துன்யாவை விட்டு பிரிந்து விட்டோமோ அப்போது நாம் என்ன செய்ய முடியாது? அமல்கள் செய்ய முடியாது. அதற்குரிய நன்மைகள் நமக்கு கிடைக்காது. நாம் ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது என்னென்ன அமல்கள் செய்தோமோ அதற்குரிய நன்மைகள் தான் கிடைக்கவே ஒழிய நாம் இறந்ததற்கு பிறகு எந்த அமலையும் செய்ய முடியாது, அதற்குரிய நன்மைகளையும் கிடைக்காது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, சில வாய்ப்புகள் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். என்ன வாய்ப்புகள் அது? நாம் இறந்து போய்விட்டாலும் கூட நமக்கு தொடர்ந்து நன்மைகளை தேடித்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் என்னது என்றால் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சதகத்தின் ஜாரியா, என்றும் நமக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையான தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருந்தால், ஒரு கல்வி சாலையை நிறுவுவதற்கு நாம் உதவி இருந்தால், ஒரு தார் சாலையை போடுவதற்கு நாம் உதவி இருந்தால், ஒரு கிணறு விட்டு தருவதற்கு நாம் உதவி இருந்தால், ஒரு போர் போட்டு தருவதற்கு நாம் உதவி இருந்தால், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்துவிட்ட நிலையில் நாம் இறந்து போனால் அதை மக்கள் பயன்படுத்தும் காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். வழக்கமாக சதக்கத்தின் ஜாரியான மக்கள் என்ன இறங்கி வச்சிருக்கிறார்? அந்த குரானை கொடுக்கிறது, பள்ளிவாசல் கட்டுறது, மதரசா கட்டுறது, இதுதான் நினைச்சு வச்சிருக்கிறார். சாலை அமைத்து கொடுப்பது அதுவும் நமக்கு நிரந்தர நன்மை பெற்று தரக்கூடியது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, பாதையில கிடைக்கக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ பொதுமக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றி போடுறதே ஈமான்ல ஒரு பகுதி அப்படின்றாங்க. அதையே ஒரு சுன்னத்தான ஒரு செயலாக, ஒரு நன்மைக்குரிய செயலாக சொல்லி தரும்போது ஒரு சாலையே நாம் அமைத்து கொடுக்கும்போது எவ்வளவு கிடைக்கும்? அவ்வாறு இருக்கு. தண்ணீர் பஞ்சம் ஒரு பகுதியில் இருக்கிறது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, அந்த பகுதியில் ஒரு கிணறு விட்டு கொடுக்கிறது. இது எவ்வளவு பெரிய நன்மை! இந்த மாதிரி நன்மைகளை செய்வதன் மூலமாக இறந்ததற்கு பிறகும் அவருக்கு நன்மைகளை போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அவர் கற்ற கல்வி
அவர் கற்ற கல்வியை எத்தனையோ பேருக்கு அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். மார்க்கத்தை அவர் கற்றி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இவரிடத்தில் கற்ற மாணவர் இருக்கிறாரே, அவர் இன்னும் 10 பேருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அவர் இன்னும் 10 பேருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இப்படி சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கும். எல்லாருடைய நன்மைகளுக்கும் எத்தனை பேர் இவர் மூலமாக கற்றவர்கள், அவர் மூலமாக கற்றவர்கள், பிறகு அவர்கள் மூலமாக கற்றவர்கள் என்று அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய கூலியை போன்ற கூலி யாருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது? இந்த முதல்ல சொல்லிக் கொடுத்தாரா இல்லையா, கற்றுக் கொடுத்தாரா இல்லையா, அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அருமையான வாய்ப்பு. அந்த அருமையான வாய்ப்பு எதில் கிடைக்கிறது? இந்த கல்வியை, இந்த இஸ்லாமிய கல்வியை நாம் போதித்தால், மற்றவர்களுக்கு போதித்தால், நாம் இறந்ததற்கு பிறகும் அந்த கல்வி நமக்கு, அதனுடைய நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய கல்விதான் இந்த இஸ்லாமிய கல்வி, இந்த மார்க்க கல்வி என்பது. அதில் நாம ஏன் ஆர்வம் காட்டக்கூடாது? அதே போல இன்னொரு வாய்ப்பு என்னது? வலதின் சாலிஹன் யதுஉலஹு, இறந்த பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. எந்த குழந்தை துஆ செய்யும்? நமக்கு எந்த குழந்தை துஆ செய்யும்? எல்லா குழந்தையும் பெற்றோருக்கு துஆ செய்யுமா? செய்யாது. எந்த குழந்தை செய்யும்? எந்த குழந்தைக்கு இஸ்லாமிய அறிவு ஊட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த குழந்தையிடத்தில் இறையச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறதோ, இறைவனை பற்றிய பயம், இறைவனை பற்றிய அறிவு ஊட்டப்பட்டிருக்கிறதோ, அந்த குழந்தைதான் என்ன செய்யும்? பெற்றோருக்காக துஆ செய்யும். மற்ற குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட துஆவை எதிர்பார்க்க முடியாது. அதுதான் பள்ளிவாசலும் கிடையாது, தொடர்பே கிடையாது. அப்படி எப்படி பெற்றோருக்கான துஆ செய்வோம்? அவன் பெற்றோர் உட்கார்ந்தா என்ன செய்வான்? உட்கார்ந்து யாசினையும் பார்த்து வைத்து உட்கார்ந்துருப்பான். துஆ செய்யணும். என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு ஊட்டப்படவில்லை. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளில் ஒரு சில பிள்ளைகளையாவது இந்த இறையியல் கல்வி, இறைவனை பற்றிய கல்வியை தெரிந்து கொள்வதற்கு நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பி வைப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அதை கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒரு சாரார் இந்த இஸ்லாமிய அறிவை கற்று தன்னுடைய ஊர் மக்களுக்கு சொல்வதற்காக கிளம்பி செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், அதை எடுத்து பாருங்கள். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், முதல்ல ஒவ்வொருவரும் எந்த கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் எந்த கல்வியை தெரிந்து கொள்வது கடமை, கட்டாயம் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான். பதிலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றான். போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை இந்த பூமிக்கு பரப்புவதற்காக இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றை இணை வைக்கக்கூடாது என்ற கொள்கை பிரகடனத்தை இந்த பூமியில் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க என்ன தெரியுங்க, அல்லாஹ் தான் ஒருவன், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுந்த வேறு இறைவன் இல்லை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான் என்று சொன்னால், அது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது அல்ல, அவர்களை முன்னிறுத்தி நம் அனைவருக்குமே சொல்லப்பட்டது. நாம இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வி இறைவனை பற்றிய கல்வி, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, மறுமையை பற்றிய கல்வி. இதை முதலில் நாம் தெரிந்து கொள்வது கட்டாய கடமை என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய கல்வியை கற்பதன் மூலமாக மட்டும்தான் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்த்து போராட முடியும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை விரட்ட முடியும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகளை ஒழிக்க முடியும். இன்று ஒழுக்க சீர்கேடுகளில், களவுகளில், கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் யார் என்று சொன்னால் கற்றவர்கள் தான் செய்கிறார்கள், படித்தவர்கள் தான் செய்கிறார்கள். கொலை செய்யறது யாரு? பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மோட்டிவோட கொலை பண்றது யாரு?
நல்ல ப்ரீ பிளான் போட்டு கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யார்? அதை போல ஊழல், அரசாங்கத்தினுடைய பணத்தை பொது சொத்தை அபகரிக்கக்கூடிய ஊழல் என்கின்ற மாபெரும் பாதகத்தை, மாபெரும் பாவச்செயலை செய்யக்கூடியவர்கள் யார்? கற்றவர்கள் தான் செய்கிறார்கள். அதே போல கொள்ளை சம்பவம், பகல் கொள்ளை, திருட்டு போன்ற குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் யார்? நூதன திருட்டு பத்திரிகையில் பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை செய்யக்கூடியவர்கள் படித்தவர்கள் தான் செய்கிறார்கள். விபச்சாரத்தை தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அதை செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் படித்தவர்கள் தான் செய்கிறார்கள். இன்று கூட நன்றாக கவனிக்க வேண்டும், எய்ட்ஸை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. யாரோ இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடக்கூடாது, தப்பான செயலில் ஈடுபடக்கூடாது என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறதா? அதற்காகவா இந்த சமூகத்தில் ஒழுக்க புரட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்கிறார்கள்? அதற்காக பிரச்சாரம் செய்யல. எதற்காக பிரச்சாரம் செய்யப்படுகிறது? நோய் எதிர்ப்புக்காகத்தான் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எய்ட்ஸ் என்ற வியாதியிலிருந்து இந்த மனித சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நோய் எதிர்ப்பை முன்னிறுத்தித்தான் பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஒழிய ஒழுக்கக்கேட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுவது கிடையாது. ஒழுக்கக்கேட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் முதலில் திரைப்படங்களை எடுத்த எடுப்பிலேயே அரசாங்கம் நிறுத்தியாக வேண்டும், தடை செய்தாக வேண்டும். அதை தடை செய்கிறதா? இதுல சென்சார் போர்டு வேற ஒண்ணு வச்சிருக்கிறான். சென்சார் போர்டு வைத்திருந்தும் கூட ஆபாசமான திரைப்படங்கள், ஆபாசமான போஸ்டர்கள், ஆபாசத்தை சொல்லக்கூடிய பத்திரிகைகள் இன்னமும் பிரசுரிக்கப்படுகிறது, பப்ளிக்ல விற்பனை செய்யப்படுகிறது. ஒழுக்கக்கேடுகள் இதன் மூலமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. எனவே ஒழுக்கக்கேடுகளை எதிர்த்து, ஷிர்க்கை எதிர்த்து, இதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் பிரச்சாரம் செய்வது கிடையாது. அது மாதிரி பாருங்க, சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு சுத்தம் சுகாதார சம்பந்தப்பட்ட விஷயம், படிச்சவன் தான், பெரிய இன்ஜினியர் தான், பெரிய டாக்டர் தான், அவன் சிறுநீர் கழிக்கும் போது எப்படி கழிக்கிறான்? வெந்நீர் கழிச்சுட்டு போறான், கழுவுறானா? மருத்துவராக இருந்தால் கூட மற்றவர்களுக்கு சுகாதாரத்தை பற்றி போதிக்கக்கூடிய மருத்துவர் கூட என்ன செய்கிறார்? அவர் சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வதில்லை, கத்னா செய்வது எல்லா வகையிலும் ஏற்றமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அவர் செய்வதில்லை. இது மாதிரியான விழிப்புணர்வுகளை எல்லாம் எந்த கல்விதான் செய்ய முடியும் என்று சொன்னால் இஸ்லாமிய கல்வி, இறையியல் கல்வியை கற்பதன் மூலமாகத்தான் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை எல்லாம் செய்ய முடியுமே ஒழிய மற்ற கல்விகளை கற்பதன் மூலமாக இதை செய்ய முடியாது. ஏனென்றால் கண்கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மற்ற கல்வியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை செய்வது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் படிக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு ஊட்டப்பட எல்லா விதமான ஒட்டுமொத்த சிந்தனை என்னவென்று சொன்னால் பணம், பணம், மணி, மணி, மோர் மணி, மோர் மணி. பணம் சேகரிக்க வேண்டும், அதிகமான பணத்தை திரட்ட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இந்த படிப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை படிக்கும்படி பெற்றோர்கள் அவர்களை வலியுறுத்தும் போது, தூண்டும் போது எப்படி சொல்லித்தான் தூண்டுகிறார்கள்? அப்பதான் பிற்காலத்தில் நல்லா இருக்க முடியும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும், பணம் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம் என்று சொல்லித்தான் தங்களுடைய பிள்ளைகளையே இந்த பெற்றோர்கள் என்ன செய்றாங்க? தூண்டுகிறார்கள், படிக்க தூண்டுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கல்வியின் மூலமாக, அதாவது உலக ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டு படிக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் மூலமாக, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மூலமாக மனித சமுதாயத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. மனித சமுதாயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விழிப்புணர்வை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய கல்வியை கற்பது கட்டாயம். அதனால் அதை புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளில் சில பேரையாவது இஸ்லாமிய அறிஞர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இது போன்ற மதரசாக்கள் துணை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மதரசாக்களை, இந்த மாதிரி கல்விச்சாலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக இந்த மாதிரி கல்விச்சாலைகளில் சேர்த்து அவர்களை இஸ்லாமிய பெண்ணறிஞர்களாக மாற்றி அவர்கள் மூலமாக இந்த பெண்களிடத்தில் காணப்படக்கூடிய சமூக சீர்கேடுகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.